Hi everybody, this is Galata in Katha Kalakshepam form based on some characters from Mahabharata. Bhavanane subedu pettu padare vindamuneku iname rupamuneku nitya mangalam. அடடடடடா, இது என்னன்னா இது முன்னாடியே மங்களத்தை பாடி முடிச்சுட்டேலே அப்படின்னு நீங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கறீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த அஷடி வழிய போற நவீன கீச்சகவதம் அப்படிங்கிற இந்த கதாகாலட்சேபத்தை உங்கள எவ்வளவு பேரு கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு கேட்பேளோ அப்படிங்கிற பயத்துல முன்னாடியே மங்களத்தை பாடி முடிச்சுட்டேன். Now coming to the point, ஆதோ கீர்த்தனாரம்பத்திலே கீசகன்கிற நாமதேயத்திலே சேனாதிபதி ஒருத்தன் பதவி வகிச்சுண்டு இருந்தான். அவன் பார்த்தா பெரிய மனுஷன், பழகினா சின்ன மனுஷன், அந்த ஊருக்கே அதிபதி. அத்தனை பேரையும் கொள்ளையடிப்பேன். இதை தவிர தீர்த்தம் சாப்பிடுறது, பொண்ணுங்களை கிண்டல் அடிக்கிறது ஆகிய சகல நல்ல பழக்கங்களும் அவனுக்கு கத்துப்படி. இப்படியாக இருக்கின்ற நேரத்திலே இந்த பஞ்சபாண்டவாளை பத்தி உங்களுக்கு தெரியுமோ? நம்ம ராகுல் திராவிட், சச்சின் டெண்டுல்கர் இவாளையெல்லாம் பத்தி கேட்டா எங்களுக்கு தெரியும். பஞ்சபாண்டவாளை பத்தி போய் கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் எக்கரையில் போல் இருக்கு. சரி சரி, நானே சொல்லிவிடுறேனே. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படின்னு பஞ்சபாண்டவா ஒரு 5 பேரு. இவாள் எல்லாரும் பிரான்ஸ், பாரிஸ், லண்டன், அமெரிக்கா இப்படி பல இடங்களுக்கும் வாக்கிங் போற மாதிரி அஜ்ஞாதவாசம் போயிருந்த காலத்திலே ஒரு நாள் ஆகப்பட்டது. இந்த கீசகங்க தடியன் இருக்கானோ, அவன் இருக்கிற நாட்டுக்கு தப்பி தவறி போய் வந்து சேர்ந்துட்டா. இந்த பஞ்சபாண்டவாளுக்கு வேல்விழியாள், பிடிகிடையாள், அண்ணனடையாள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி பாஞ்சாலி பாஞ்சாலிங்கிற நாமதேயத்திலே அழகும் அடக்கமும் பொருந்திய வைஃப் ஒருத்தி உண்டு. சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுண்டு அடக்கமான மனைவின்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு நீங்க சில பேர் எனக்கு கேலியா ஒரு பார்வை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, அடக்கம்ங்கிற ஒரு வார்த்தை தமிழ் அகராதியிலே உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுண்டு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் அப்படின்னு சமாதானப்பட்டுண்டா. சரி சரி, இப்ப கதைக்கு வருவோமா? இந்த கீசகனானவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? பயங்கர பெண் பித்தன். அவன் தினம் சாயந்தரமாகும்போ குட்டிங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து கண்டமானம் கூத்தடிப்பான், கும்மாளம் போடுவான். எப்படி? बाबूजी जरा धीरे चलो, बिजली खड़ी यहाँ बिजली खड़ी, नैनों में चिंगारियां, गोरा बदन चोलों की लड़ी அப்படின்னு ஷக்கலக்க பேபி லுக்கு விட தோணலையா, ஷக்கலக்க பேபி லவ் பண்ண தோணலையா. இப்படி இந்த கீசகனானவன் குட்டிங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து இப்படி கண்டமானம் கூத்தடிச்சிருந்த காலத்திலே ஒரு நாளாகப்பட்டது. இந்த அழகு நிறைந்த பாஞ்சாலியானவள் கீசகனுடைய கழுகு கண்களிலே பட்டுட்டாள். அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? கீசகனுக்கு நன்னா பாஞ்சாலி பிராந்த பிடிச்சு போச்சு. அவன் என்ன பண்றான் தெரியுமோ? தினம் சாயந்தரம் ஆகும்போ தீர்த்தத்தை நன்னா போட்டுண்டு தண்டப்பிலுவ மேல ஜம்முன்னு சாஞ்சுண்டு இந்த பாஞ்சாலிய நினைச்சுண்டு கண்டமானம் பேத்தராம் புலம்புறான். எப்படி? உன்னை நான் சந்தித்தே நீயாயிரத்தில் ஒருத்தி, உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் ஒருத்தி அப்படின்னு ஏலோ ஏலேலோ ஏலேலோ இலங்கடிலோ அழகேலே
பாஞ்சாலியை நினைச்சுண்டு கண்டமானம் இப்படி பேசிட்டு இருந்த காலத்திலே ஒரு நாளாகப்பட்டது இந்த கீசகனுடைய அக்காவானவள் அவரை வந்து பார்த்துட்டாள். ரொம்ப பரிதாபமா போயிடுச்சு இந்த அக்காளுக்கு. அடே அபிஷ்டு, இதுக்கு போய் நீ அலட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அக்காவானவள் என்ன பண்ணினா தெரியுமோ, விறுவிறுன்னு தன்னுடைய பெட்ரூமுக்குள்ள போய் ஒரு எவர் சில்வர் சொம்பை எடுத்துண்டா. என்னத்த எவர் சில்வர் சொம்பை? இந்த காலத்துல எங்க வெளி சொம்பு? பசும்பால நல்லா சுண்ட காய்ச்ச சொல்லி அதுல ஊத்தி அதுல கொஞ்சம் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ரெண்டையும் போட்டு 2 ஸ்பூன் ஹார்லிக்ஸையும் அதுல போட்டு மிக்சியில ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணினா. இப்படிப்பட்ட திரவத்தை குடிக்கவும் முடியுமோ? ஆனாலும் குடிக்கிறதாங்க முக்கியம். பாஞ்சாலி கீசகனிடம் அனுப்பலாம். அதுதானே அங்கே பாயிண்ட். இப்படித்தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல சில பொம்மை நாட்டிகள் சின்ன சின்ன தப்புகள் செய்வதுண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு ஆத்துல ஒரு அம்மாமியானவள் மைசூர் பாக்கு கேட்டினாளாம். அவாத்து குழந்தை என்ன பண்ணிது தெரியுமோ, அதுல இருந்து ஒரு கட்டியை எடுத்துட்டு போய் நம்ம ரயில்வே லைன் இருக்கோம் அங்க கொண்ட வச்சுடுத்து. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அங்க வந்த ரயிலே கவிழ்ந்து போச்சு. சரி, சிரவத்தை கலக்கின அக்காவானவள் அடுத்ததாக என்ன பண்ணினாள்? பாஞ்சாலியை கூப்பிட்டாள். எப்படி? அடி வேலைக்காரி அப்படின்னு வத்தினா. இந்த காலத்துல வேலைக்காரி இப்படி கூப்பிட முடியுமோ? கொன்னுட மாட்டாளோ? அடியே, இத தம்பி எண்ட கொண்டு போய் கொடுத்துட்டு காலி சொம்பை எடுத்துண்டு என்னாண்டவா அப்படின்னு பாஞ்சாலியை அனுப்பி வைத்தாள் இந்த புண்ணியவதி. இந்த பாஞ்சாலியானவள் என்ன பண்ணினா தெரியுமோ, சொம்பையும் எடுத்துண்டு கீசகனுடைய பெட்ரூமுக்குள்ள நுழைஞ்சாலோ அவனுடைய ஆந்தை விழிகளை பார்த்து அப்படியே நடுங்கி போய் நாதா அப்படின்னு கதறிண்டு அப்படியே வெளியில ஓடி வந்துட்டாள். உடனே எடுத்தாள் பாருங்க பீமன் தன்னோட கதையை. நான் கதை எடுத்தா உன்னில் போட்ட இந்த பாஞ்சாலி வேதனை படமாட்டா. உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவள் கண்ணீர் கடலிலே விழமாட்டா, அவள் கண்ணீர் கடலிலே விழமாட்டாள். இப்படின்னு நம்ம ஹீரோ எம்ஜிஆர் ஸ்டைலில பீமனானவன் கதைய ஆவேசமா எடுத்துட்டு வரத பார்த்தானோ கீசகனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் பட்ட 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 நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். அவன் என்ன பண்ணினா தெரியுமோ, விறுவிறு நேர வந்து பீமன் காலில சரண்டர் ஆயிட்டா. இன்னும் எவ்வளவு நாள் இவ இப்படி நம்ம கழுத்தறுத்து போர் அடிக்க போறா அப்படின்னு நீங்களாம் நினைச்சுட்டு உங்களேந்து யாராவது நிஜமாகவே ஒரு கதை எடுத்துட்டு வந்து ஆவேசமா என் மேல ஒரு போடு போடுறதுக்குள்ள நானாவே கௌரவமா இந்த கதையை முடிச்சுட்டு சரண்டர் ஆயிடுறேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதையே நம. ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு ஜெய். தேங்க்யூ.